எல்லா விதத்தையும் அறிய முடியும், அறிந்து நடக்க முடியும், எல்லாரோட ஒற்றுமையாகவும் இருக்க முடியும் என்பது சித்தம். இதுல சந்தேகமே கிடையாது. அதனாலதான் எவ்வளோ பெரிய சன்னியாசியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு மட்டாதிபதியாக இருந்தாலும் அம்பாள் பூஜையை ஸ்ரீசக்கரத்தில் பண்றார். இன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா பாரதி தீர்த்த சுவாமிகள் கிடுகிடுன்னு விரல்ல எண்ணி ஒரு 15 நிமிஷத்துல ஆவரண பூஜை முழுக்க அந்த ஸ்ரீசக்கரத்தில் சந்தனத்தை வச்சு பண்ணிடுவார் அவர். காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ஒண்ணுங்கிற ஏக பாவனை இந்த ஸ்ரீவித்தியில தான் வரும். அதான் ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, வேதாந்தம் கூறும் உண்மையை அனுபவத்துக்கு கொண்டு வருவது இந்த ஸ்ரீவித்தியை தான். இதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. மோட்சைக ஹேது வித்யாசா ஸ்ரீவித்யைவ ந சம்சயா. ஏவகாரம் போட்டுறார். ஸ்ரீவித்யினாலதான்ப்பா மோட்சத்துக்கு போக முடியும், அத்வைத்தம் சித்திக்கும். தஸ்ய நிச்சிந்தனம் தியானம் சர்வகர்ம நிராகரணம் ஆவானம் நிச்சல ஞானம் ஆசனம் உன்மனீபாவ பாத்யம் சதா மனஸ்கம் அர்க்யம் சதா தீப்தி அபார அமிர்த விருத்தி ஸ்நானம் சர்வத்திர பாவனா கந்தா திரிக் ஸ்வரூபே அவஸ்தானம் அக்ஷதா சிதாப்தி புஷ்பம் சிரக்னிஸ்வரூபம் தூபா சிராதித்யஸ்வரூபம் தீபா பரிபூர்ண சந்திர அமிர்த ரசைகீகரணம் நைவேத்யம் நிச்சலத்வம் பிரதட்சிணம் சோகம் பாவோ நமஸ்காரா மௌனம் ஸ்துதி சர்வ சந்தோஷோ விசர்ஜனமிதி. அதனால இந்த ஸ்ரீவித்யக்கு அவ்வளவு தூரம் மகான்கள்லாம் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அதுல இந்த பாஸ்கர ராயர் நமக்கு நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவர் எப்படின்னா, அவர் இந்த 3 கடன் நம்ம பார்த்தோம். ரிஷிகடன், தேவகடன், பித்ருகடன்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் போகணும். அவருக்கும் ரூபானா பைசா கடன் வந்தது. எப்படி வந்தது அப்படின்னா, இந்த ஸ்ரீவித்ய சம்பிரதாயத்தில் இந்த ஒரு கொட்டாங்குச்சிக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த தங்கமெல்லாம் வச்சு அதில் நவரத்னங்கள்லாம் பதிச்சு அதில் ஒரு விசேஷ ஆரோக்கியங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுற சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த சதுஷ்டி உபச்சார பூஜையில் ஏகாவளி அந்த இதெல்லாம் இருக்கே, அது அத்தனைக்கும் தங்கமாகவே இருக்கிற இடங்களும் நான் பார்த்துருக்கேன். அதனால அதெல்லாம் பண்ணி பூஜை பண்ணணுங்கிற ஆசை. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கிட்டார். கடனை வாங்கின உடனே மனசுல நினைச்சாச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ணி பார்த்துடணும். வாங்கி கடனை வாங்கி அவர் பாட்டு பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். ஆச்சு ஒரு 40 நாள் டைம் சொல்லியிருக்கார். நெருங்கி எடுத்தோம் 35-36 நாள் ஆ போகிறது. என்ன பண்ணுறது தெரியல. அந்த காலத்தில் மஞ்சக்காணிக்கு சொத்துன்னு உண்டு. அவருக்கு 2 மனைவியை கூப்பிட்டார். அம்மா நீ போய் ஏதாவது வாங்கிட்டு வா, இந்த கடங்காரனுக்கெல்லாம் கொடுத்து விடலானுங்க. சரியா அப்படின்னு உடனே பார்த்தா, அப்பெல்லாம் இந்த மாதிரி வண்டி வாகனமெல்லாம் கிடையாது. ஏதோ சோத்து மூட்டையெல்லாம் கட்டிட்டு அந்தவங்கெல்லாம் போனாங்க. வீட்டுக்கார அம்மாலாம் போய் அந்த மஞ்சக்காணி சொத்தை வாங்கிட்டு வரலான்ட்டு இவர் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். லலிதா சகஸ்ரநாமம் ஆனந்தமாக பண்ணுறார். பண்ண உடனே அது ஒரு நாமாவளி வருது. அபர்ணாயி நமஹா, ரிணத்தை போக்குதோல்னு இவர் அர்ச்சனம் பண்ணார். அதாவது என்னன்னா 2 விதமான அர்த்தம் அங்கே எழுதியிருக்கார். பரமசிவனை நோக்கி தபஸ் செய்யும் போது தானாக விழுந்த இலையை கூட சாப்பிடாம தபஸ் பண்ணினதாக ஒரு அர்த்தம். இன்னொன்று கடனை போக்குபவள். ருணமிஷ்ட மதத்வைவ கின்னாம ஜபதோ மமா சிவே கதமபர்ணேதி ரூடிர் பாராயதே கிம். அபர்ணான்னு உனக்கு பேர் இருக்கு, நீ எல்லா கடன்களையும் போக்கக்கூடியவள். என்னுடைய ரூபானா பைசா கடனை போக்கிடுமா? அதுக்கு மேல நாமாவளியே அவருக்கு வரல. ஓம் அபர்ணாயி நமஹ, ஓம் அபர்ணாயி நமஹ, இதே பண்ணிட்டு இருக்கார். இதை பண்ண என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் யார் 4 பேருக்கு கடன் வாங்கினாலும் அந்த வீட்டுக்கு அம்பாள் இவர் மனைவி வடிவம் தாங்கி அங்க போய் பணத்தெல்லாம் கொடுத்துட்டார். ஆனா இவர் மனைவியை மஞ்சக்காணி சொத்து வாங்குறதுக்கு அமைச்சிருக்கார். ஆனா போச்சு. இவர் லலிதாசனாவை முடிக்கிறதுக்குள்ள இப்படி முடிச்சுட்டு இப்படி பார்த்தாக்க எங்களுக்கு இந்தாங்க இந்த சீட்டெல்லாம் வச்சு எங்க கடன்லாம் வந்துடுத்து. அப்ப பகுஷோபமானாமுமாம் ஐமவத்தீம் தாதுமோ வாச்சா. அப்ப அசரீரி ஒண்ணு கேட்டது, பாஸ்கர் ராயா நீ ஆசைப்பட்டு பூஜை பண்ணினாலும் இவர்களுடைய பணத்துல பண்ணினதுனால
நான் அவர்களுக்கு தான் முதல்ல காட்சி கொடுத்து பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன். ஏன் உன் மனைவி வடிவில் போனேன்னா, கடன் நீங்க 3 பேர் தான் வாங்கியிருக்கிறதுனால உன் மனைவி ரூபாய் எடுத்துன்னு போய் கடன் அடைச்சுட்டேன், கவலைப்படாதேன்னு அனுகிரகம் பண்ணிட்டு. அதனால இந்த அம்பாள் பூஜை பண்ணினவனுக்கு எல்லாம் நடக்கும். அதே மாதிரி காசியில ஒரு பெரிய பண்டித சதசுல சதுஷ்டி கோடி யோகினி கணசேவித்தான இந்த பாஸ்கராயர் 64,000 கோடி யோகினி பேர்களை சொல்வாரா என்று ஒரு உத்தர் கேட்கிறார், ஒரு வித்வான். உடனே சொல்றேன், நீ பேப்பர் பேனா வச்சுக்கோ, எழுதிக்கோ, அந்த காலத்தில் ஓலைச்சுவடி ஆணிதானே எழுதுப்பா அப்படி ஆரம்பிச்சார். இவர் பாட்டு சொல்றார், கடை மூடிட்டு சொல்லிட்டே இருக்காரு, முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இப்படி பேசிட்டே இருந்தா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வயசு பிடிக்கும், அப்புறம் இப்படின்னு வச்சுங்க அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் வெளியில போவார், 10 பேர் கிளம்பினா பாக்கி எல்லாரும் மெதுவா போயிடுவேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் முடியல. அப்ப அங்கிருந்து வந்து ஒரு குக்குமானந்த சுவாமின்னு ஒருத்தர் வந்து, அவர் வந்து ஒரு ஜலம் தெளிச்சு, அந்த பாரு பாஸ்கர் ராயர் பேசல, அவர் தோல்ல உட்கார்ந்து இருக்கிற கிளிதான் எல்லாம் சொல்றது. அதனால அம்பாள் பூஜை பண்றவனால எல்லாம் முடியும். ஆனா அவன் தர்மமா வாழணும், தர்மத்தை தான் அவன் செய்வான். உண்மையா பூஜை பண்ணினானே ஆனால் தர்மத்தை தவிர அவனுக்கு எந்த விதமான ஒரு புத்தி பேதலிக்காது அப்படின்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பூஜையை நாமெல்லாம் செய்து வருகிறோம். இந்த பூஜையை செய்வதனாலையும் இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்வதனாலையும் கேட்பதனாலையும் பவிஷ்யதி ந தாரித்ரியம் ந சைவேஷ்ட வியோஜனம் சத்ருதோ ந பயம் தஸ்ய தஸ்யுதோ வா ந ராஜதः ந சஸ்திரானலதௌ யோகாத் கதாசித் சம்பவிஷ்யதி. ஒருபொழுதும் ஏழ்மை வராது, நெருப்பினாலையும் ஆயுதங்களினாலையும் ஒரு ஆபத்துகள் வராது, ஏழ்மை வராது. நல்ல கல்வி ஞானம், உத்தியோக லாபம், வியாபார லாபம், விவசாய லாபம், நல்ல இடத்துல கல்யாணமாக வேண்டிய குழந்தைகளுக்கு கல்யாணமாகும், நல்ல படிப்பு வரும், மேதா விலாசம் வரும், எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கப்புறமாக ரகசியத்திரயத்தில் சப்த ஜன்மார்ஜிதைர் கோரைஹி பிரம்மஹத்யா சமைரபு பாடமாத்திரேன மந்திரானாம் முச்சியதே சர்வ கில்பிஷை. 7 ஜென்மால நீ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாபங்கள்லாம் உன்னை விட்டு போயிடும்பா. சப்த ஜன்மார்ஜிதை கோரை பிரம்மஹத்யா சமைரபி. பிரம்மஹத்தி முதலான பாவங்களும் போகும். பிரம்மஹத்தினா பிரம்மஹத்தி தோஷம்னு இல்லை, பிரம்ம நித்ராபங்க கதாச்சேதா தம்பத்யோஹோ பிரீதிபேதனம் சிசுமாத்ரி விபேதஷ்ட பிரம்மஹத்யா சம்ஸ்மிருதம். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரை எழுப்பி விட்டா அது ஒரு பிரம்மஹத்தி பாப்போம். நித்ராபங்கா கதாச்சேதா. நல்ல சத்விஷயம் நடக்கும்போது தாம்பாளத்தை படாறு போடுவான், அந்த பக்கத்தில் மணியை உருட்டி விடுவான், இதெல்லாம் பண்ணா இது ஒரு பிரம்மஹத்தி தோஷம். நித்ராபங்க கதாச்சேதா தம்பத்யோ பிரீதி பேதனம். தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையை கலைத்தோமையானால் அது ஒரு பிரம்மஹத்தி பாவம். அதுக்கப்புறமா நான் குழந்தையை பார்த்துக்கிறேன், வெளிநாட்டில் என்னுடைய பையனும் மாட்டு பொண்ணு உத்தியோகத்தில் இருக்குன்னு பாட்டி குழந்தையை பார்த்தினாலும் பிரம்மஹத்தி தோஷம் தான். சிசுமாத்ரி விபேதஷ்ட பிரம்மஹத்யா சமஸ்மிருதம். அதனால 7 ஜென்மால தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஐயப்பன் கோயில் போறவெல்லாம் கத்துறாளே, அந்த மாதிரி எல்லா விதமான பாபங்களும் நம்மளை விட்டு போறது. சப்த ஜன்மார்ஜிதை கோரை பிரம்மஹத்யா சமைரபி பாடமாத்திரேன மந்திரானாம் முச்சியதே சர்வ கில்பிஷை. இதை படிக்கிறதுனாலேயே எல்லா விதமான பாபங்களும் போறதாக சாஸ்திரம் சொல்கிறது. அதற்கப்புறமாக நீ நித்திய கர்மா நைமித்திக கர்மா எல்லாத்தையும் செய், வேண்டாங்கல காயத்ரி மந்திரத்தை செய். இந்த ஸ்ரீவித்ய பூஜை பண்ணினா என்னென்ன பண்ணின புண்ணியம் உனக்கு இருக்குங்கிறத நான் சொல்றேன்னு ஒரு பட்டியல் சாஸ்திரம் போட்டிருக்கு. அதை நான் ஒரு நிமிஷம் ஆகும் படிச்சு விடுறேன், தயவுசெய்து எல்லாரும் கேளுவா. ஓம் சமஸ்த பிரகட குப்த குப்ததர சம்பிரதாய குலோத்தீர்ண நிகர்ப ரஹஸ்யாதி ரஹஸ்ய பராபர ரஹஸ்ய யோகினி சகிதாயாஹ தத்ததாவரண ஆம்னாய தேவதா தஹித ஸ்ரீ மகாகணபதி சுப்பிரமணிய பாலா அன்னபூர்ணா அஸ்வாரூடா ஷ்யாமாவார்த்தாளி திரஸ்கரிணி பரா தட்சிண காலிகா தனதா சண்டிகா புவனேஸ்வரியாதி சமஸ்த தேவதா சேவிதாயாஹ
प्रत्यंगिरा शूलिनी नीलकंठ प्रासाद मृत्युंजय गरुड़ प्रसन्न वेंकटेश्वर राधा कृष्ण सीतारामादि समस्त देवता सेविताया षडाम्नाय षड्दर्शन पंचपंचिकादि समस्त देवता सेविताया सावित्र्यादि रश्मिमालात्यधिष्ठान देवता सेविताया अनिमादि समस्त आवरण देवता सेविताया ब्रह्मास्त्रादि समस्त अस्त्र देवता सेविताया वसिष्ठ अरुंधति अगस्त्य लोपामुद्रा अत्रि अनसूयादि समस्त कुलाचार्य महिष दंपती सेविताया मित्रेशादिनाथ देवता सेविताया प्रकाशानंदनाथादि नवनाथ सेविताया अग्निहोत्र दर्श पूर्णमासी चातुर्मास्य निरूढ़ पशुबंध ज्योतिष्टोम अप्तोर्याम अतिरात्र वाजपेय पौंडरीक सौत्रामणिश्येनयाय राजसूये अश्वमेधादि वसोर्धारा शतरुद्रीय सर्ववेदोक्त सर्वयागादि अधिष्ठातृ देवता सेविताया पुत्रकामेष्टि आरोग्यकामेष्टि भूतिकामेष्ट्यादि वेदोक्त समस्त इष्टि अधिष्ठातृ देवता सेविताया आदित्यादि नवग्रह देवता सेविताया इंद्रादि दश दिक्पालक सेविताया षट्युत्तर त्रिंशतु रश्मि देवता सेविताया ब्रह्म विष्णु रुद्र ईश्वर सदाशिव परशिव वामाज्येष्टा रौद्री अंबिका शांता पराशक्त्याख्य षट् शिव शक्ति सेविताया राजराजेश्वर परमेश्वर महाकामेश्वर रहिताया राजराजेश्वरी परमेश्वरी महाकामेश्वरी ललिता महात्रिपुर सुंदरी सर्ववेदोक्त महती देव्याख्याया महाषोडशी महाशक्त्याख्याया अविनाभाव संबंध महायोनि महाबिंदुआख्य सर्वसिद्धिप्रद सर्वानंदमयाख्य परब्रह्म केवल ब्रह्मात्मक महात्रिपुर भैरवी चक्रराजस्य ईश्वर्या तन्मूलभूतायाः केवलानंदवल्यायाः श्रीललितायाः प्रसादात् अस्मिन् भूमंडले सृष्टितः सकल जीवराश्यादि मानुष जन्म पर्यन्तं शरीरत्रय पंचेन्द्रिय ज्ञानेन्द्रिय गुणत्रय अवस्थात्रयादि कारणे च उत्पादित प्रारब्ध संचित आगाम्यादि कर्मत्रयेन अस्मिन् संसार चक्रे पुनः पुनः संभावित संभविष्यमान रौरवादि नरकादीनां भूर्भुवस्वरादि सत्यलोक पर्यन्तम् अनुभूयमान स्वर्गलोक सुखादीन् भस्मीकृत्य पुनर्जन्म रहितत्वात् श्रीदेव्याः पादारविन्दयोः ऐक्य साधन भूत हेतुकराणां कार्याणां प्रवर्तने बुद्धिमनोवाक्कायादीनां भगवत्याः कारुण्यकटाक्ष वीक्षण अद्य अधुनैव कुर्वन्तु इति शरीरत्रय मनोवाक् விஷயமாகவே பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஸ்ரீவித்யா சபர்யா பத்ததி பாஸ்கர ராய கிருத குப்தவதி பாட அனுசாரேண துர்கா சப்தசதி பீஜமந்திராத்மக துர்கா சப்தசதி சம்வலிதா கிரி ட்ரேடிங்லேருந்து ஒரு பேர் என்ன ராமநாதன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லோரும் இதை அவரிடம் பெற்று படித்து எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருளை பெற வேண்டும். நமது மகாமேரு மண்டலி சார்பாக சகல தேவதா நித்திய பூஜா விதானமெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அச்சடித்துள்ளார்கள். அதையும் வாங்கி எல்லோரும் அனுசந்தானம் செய்து எல்லா விதமான இன்பங்களையும் அடையுமாறு ஜெகதம்பிகையை பிரார்த்தனை செய்வோமாக. ஏற்புரையாற்ற முனைவர் புலவர் வி. ராமச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன்.
ஸ்ரீ குருபியோ நமः. யாதேவி சர்வபூதேஷு குருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமः. 700 ஸ்லோகங்களில் இல்லைன்னா கூட குரு இல்லாமல் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாதுன்றதுக்காக குருனுடைய அனுகிரகத்தினால என்னுள் ஏற்பட்ட ஒரு வாசகம் இது. அதை எந்த இடத்துல போனாலும் அதை சொல்கிறது அப்படின்றது ஒரு மனசில் ஒரு சங்கல்பமாக ஏற்றுண்டு அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே இன்றைய இந்த ஆன்மீக பெருவிழாவிலே என்னையும் ஒரு பொருளாக மதித்து மேடையேற்றிய குருநாதர் திருமிகு ஆத்மார்த்தமான ஸ்ரீ மதுராம்பிகானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகளை முதலில் வணங்கி, மகாமேரு மண்டலி அங்கத்தினர்கள் அனைவரையும் வணங்கி, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய மகா பெரியவர்கள், விற்பன்னர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி, அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. எந்த விதமான அருந்தவமாக இருந்தாலும் கூட அவளன்றி எந்த விதமான அருந்தவத்தையும் செய்ய முடியாது. அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்றில்லை. பஞ்சபூத தத்துவத்துக்கு ஆதிகாரணியாக விளங்கக்கூடிய அம்பாள் இந்த ஸ்ரீவித்தை தத்துவம் 35 விதமான வித்தைகள் உள்ளவாறு 14 உபனிஷதங்கள் பேசுகின்றன. அதிலே பிரம்ம வித்தை, யோக வித்தை என்று எவ்வளவோ இருந்தாலும் கூட இந்த ஸ்ரீவித்தைக்கு உண்டான மேம்பாடான ஒரு வித்தையானது கிடையவே கிடையாது. அதனாலேயே அதை உணர்ந்த பாரதி கூட அம்பியை சரணடைந்தால் அதிக வரங்கள் பெறலாம் என்று கூறுவான். அந்த நிலையிலே அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனே. பற்றுகின்ற தீயே பக்தி எனப்படுகின்றது. அந்த பற்றுகின்ற தீயானது முற்றினால் அது முக்தியாகின்றது. அந்த முக்தி ஏற்படுவதற்கு குரு பக்தி ஆதாரமாக விளங்குகின்றது. ஆதிசங்கரர் இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஓம் ஸ்ரீ சங்கராச்சாரியாய வித்மஹே ஷண்மத ஸ்தாபகாய தீமஹி தன்னோ ஸ்ரீ குரு பிரஜோதயாத் என்று அடியேனால் ஒரு காயத்ரி ஒன்று எழுதி மடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பெரியவா கூட கேட்டால், இத்தனை வருஷமாக இல்லாதது நீங்கள் பண்ணியிருக்கீங்களே காயத்ரி அப்படின்னா, நான் சொன்னேன் என்னுடைய குருநாதர் கருப்பூர் ராமதாஸ் சுவாமிகள் அவர் பேர்லேயும் காயத்ரி எழுதியிருக்கேன். முதல்ல 25 வருஷமாக அவர்கிட்ட தான் நான் போயின்னு இருக்கேன். அப்போ சொன்ன உடனே அவர் ஒன்றுமே சொல்லலை, சரின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுண்டார். அதை போல் சங்கராச்சாரியாய வித்மஹே ஷண்மத ஸ்தாபகாய தீமஹி தன்னோ ஸ்ரீ குரு பிரஜோதயாத். இத்தனைக்கும் வடமொழி அறிவு எனக்கு அவ்வளவா கிடையாது, பார்த்து படிக்கலாம் அவ்வளவுதான். அதனால் பெரியவாள்லாம் அவளை அறிவார் பராசக்தி. அது சாதாரண சக்தி கிடையாது, அவளை அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார். பராசக்தியை தெரிந்து கொண்டால்தான் வாழ்விலே ஆனந்தம் என்பது ஏற்படும். அதுவும் மேலி அறிவார் அரு உரு அவள் என்பார். அவளுக்கு உருவம் கிடையாது, அருவமும் கிடையாது. மாயாசக்தியாக விளங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரி தேவையானவள் எல்லா விதமான தேவதையாம் இருக்கின்றாள் என்பதை நிரூபிப்பதே லலிதா சகஸ்ரநாமமும் ஸ்ரீவித்யா தத்துவமும் தேவி மகாத்மியமாகும். கவச்சம் ஒன்று போரும், கவச்சத்திலே அத்தனை அம்பாளையும் எடுத்து வந்துடுறா. புத்திரான் ரட்சையின் மகாலட்சுமி, பாரியாம் ரட்சது பைரவி, மார்க்கம் க்ஷேமங்கரி ததா விஜயா சர்வதஸ்திதா என்று அத்தனை சக்கரி தேவதையிலேருந்து அத்தனை தேவதைகளையும் சொல்லி முதல்லையே நம்மளுக்கு சொல்லிவிடுறார். பெரியவர் சொன்ன மாதிரி எம் எம் சிந்தையத்தே காமம் தம் தம் பிராப்னோதி நிச்சிதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவதைகளாக அவள் விளங்குறா எல்லாத்துலேயுமே சொல்லும்போது தேவதைகளை பலஸ்துதியில் தான் எடுத்துன்னு போய் சொல்கிறது பழக்கம். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் கவச்சத்திலேயே அத்தனை அம்பாளையும் சொல்லி யாம் இருக்க பயமேன், உங்களுக்கு என்னென்ன நினைவுகள் இருக்கின்றதோ என்னென்ன கோரிக்கைகள் இருக்கின்றதோ அத்தனையும் நான் ஏற்படுத்தி தரேன், உங்களுக்கு சரி பண்ணி தரேன் என்று சொல்லக்கூடிய புத்திரான் ரட்சேன் மகாலட்சுமி, பாரியாம் ரட்சது பைரவி, மார்க்கம் க்ஷேமங்கரி ததா விஜயா சர்வதஸ்திதா. எப்பவுமே உனக்கு விஜயம்தான் ஏற்படும், நான் இருக்கும் இடத்திலே செல்வம் கொழிக்கிறது என்று புவனேஸ்வரி அம்மா போடுற மாதிரி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும்னு தாயாருடைய ஒரு அனுகிரகம் தான் நம்மளுக்கு மெயினாக தெரிகிறது. அந்த நிலையிலே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு குருனுடைய ஒரு பாதார விந்தங்களும் குருனுடைய தொடர்பும் குருனுடைய சம்பந்தமும் அவசியமாக தேவைப்படுகின்றது.
இதை உணர்ந்த திருமூலர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஒரு மனிதனுக்கு சதுர்வேதங்கள் என்று சொல்லக்கூடிய சதுர் புருஷார்த்தங்களாகக்கூடிய அறம், பொருள், இன்பம், வீடு சதுர்த்தார்த்தம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நான்குமே அறிவு, பரிவு, தெளிவு, உயர்வு என்கின்ற 4 வகையிலே அடைந்து விடுகின்றது. அறிவு எல்லாருக்கும் இருக்கு. மனிதனுக்கு மனுஷ ரூபேனாம் எல்லாருக்குமே அறிவு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பசு, பிராணிகள் எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு. அறிவு இருந்தால் மட்டும் போதுமா? அறிவு பலதையும் நினைக்கும், நல்லதையும் நினைக்கும், கெட்டதையும் நினைக்கும், ஒன்றையும் நினைக்கும், 4ஐயும் நினைக்கும், 40,000ஐயும் நினைக்கும் ஒரே க்ஷணத்தில். அப்படியாப்பட்ட பேரின்பமானது ஒரு அறிவு எனப்படுவது. அந்த அறிவை தாண்டி அறிவு நமக்கு நிலைக்க வேண்டும் என்றால் மனித குணமாக ஒரு பரிவு நம்மளுக்கு தேவைப்படுகின்றது. பரிவு இருந்தால்தான் அந்த அறிவுக்கே ஒரு முத்தாய்ப்பு வைத்த மாதிரி இருக்கும். அந்த அறிவு, இந்த பரிவு, இந்த இரண்டும் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்வானது நிறைவுற்றுமா என்றால் ஆகாது. அவனுக்கு தெளிவு வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது நமக்கு ஏற்புடைத்தது, எது கூடாது, எது வேண்டியது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டிய அயன்மாலுக்கு அறிவோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பொருள் ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் முந்தன் விருப்பம் என்றோ மணிவாசகர் பேசுவாரை போல வேண்டுவது, நாம் வேண்டுவது என்ன என்று அவனுக்கு தெரியும். அதுதான் எம் சிந்தையதே காமம் தம் தம் பிராப்னோதி நிசிதம் என்று இந்த வேதம் கூறுகின்றது. அதனால் அனன்யா எந்த விதமான சிந்தனையும் தேவையில்லை. அந்த வேண்டுதலை மட்டும் நாம் முன்னைத்தால் போரும். மணிவாசக பெருமான் கூறுவதைப் போல நமக்கு என்ன